ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே எப்படி சூப்பராக ஜெல்லி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கடல் பாசி, அகர் அகர்னு சொல்லுவாங்க கடையில். இது வந்து பவுட்ராகவும் கிடைக்கும், இந்த மாதிரியும் கிடைக்கும். இது நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பேனில் வந்து ஒரு 2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சுகர் வந்து 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சுகர் வந்து கரையட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நல்லா சுகர் வந்து வாட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும், கரைஞ்சிரும். இப்போ கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம அங்கே ஊற வச்சுருக்கோம்ல, அந்த கடல் பாசியை எடுத்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த கடல் பாசி வந்து அந்த தண்ணியோட ஃபுல்லாக கரையிறதுக்கு. அங்கே பாருங்கள், பாதி கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கரையட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட ஜெல்லி வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம எந்த பேனில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அந்த பேனில் வந்து இப்போ இந்த வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வர லேயர், நம்ம அடியிலேருந்து இப்படி கவுக்கும்போது மேலே எப்படி வருமோ அந்த அளவுக்கு தான். இப்போ நான் வந்து 2-3 கரண்டி அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்தால மேங்கோ, ஆரஞ்சு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழகாக நமக்கு எப்படி ஃப்ரண்ட்டில் எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்ட்ராபெரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கேக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஸ்ட்ராபெரி வந்து திருப்பி வச்சுருக்கலாம். இந்த சென்டரில் வச்ச மாதிரி வச்சுருந்தா அழகாக வந்திருக்கும்னு. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கிரேப்ஸை வந்து நீட்டு கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கிட்டேன். பாருங்கள், இதெல்லாம் அடுக்கிட்டு இப்போது நம்ம மீதி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி அதை ஃபுல்லாக இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து முழுகிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும். தண்ணி ஊற்றிட்டு மீதி நம்ம வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து அது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா ஜெல்லி வாட்டரையும் எடுத்து இதில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். ஆனால் அந்த ஜெல்லியில் அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். அதில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட ஜெல்லி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து அகர் அகர் தான் இருக்குது, கடல் பாசி. இது ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸும் நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம எந்த பயமும் இல்லாமல் இந்த கேக்கை வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இனிமேல் சம்மர் டைம் வந்துச்சுல்ல, இனிமேல் அடிக்கடி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க. நம்மளோட ஃப்ரூட் கேக் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.